ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்சங் கேலக்ஸி Z Fold 7 பற்றி தான் பார்க்க போகிறோம். இருக்கிறதுலே இந்த ஃபோன் தான் ஸ்லிம்னு சொல்கிற அளவுக்கு ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஃபோல்ட் பண்ணியிருக்கும் போது 8.9 இருக்குது. அதாவது டைப் சி அளவுக்கு தான் இருக்குது ஸ்லிம்னஸ் அளவு. அது இதை அன்ஃபோல்ட் பண்ணினா 4.2 மட்டும்தான் இதோட திக்னஸை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா விட இது கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே தின்னு சொல்லலாம். இதில் உள்ள ப்ரைமரி கேமரா OIS சப்போர்ட்டோட 200 மெகாபிக்சல் இருக்குது. அது இல்லாமல் அல்ட்ராவைட் கேமரா 10 மெகாபிக்சல் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு டெலிஃபோட்டோ கேமரா 10 MP OIS சப்போர்ட்டோட உங்களுக்கு கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் கவர் ஃபோட்டோவில் வர கேமரா உங்களுக்கு ஃபீல்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு 85 டிகிரிஸ் வரைக்கும் கிடைக்கிது. அதே டிஸ்பிளேயில் உள்ள கேமரா இது செல்ஃபி கேமராவில் உள்ள 10 MP பஞ்சுவல் கேமராவில் உங்களுக்கு 100 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது கவர் டிஸ்பிளேயில் உள்ள கேமரா உங்களுக்கு 85 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவில் கொடுத்துருக்காங்க. இதோட பில்டு பார்த்தீங்கன்னா ஆர்மர் அலுமினியம் ஃப்ரேமால் கொடுத்துருக்காங்க. இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது Android 16 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது 7 இயர்ஸ்க்கான உங்களுக்கு OS அப்டேட் கொடுத்துருக்காங்க. 7 இயர்ஸ் செக்யூரிட்டி சேஃப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லா விதமான AI ஆப்ஸும் உங்களுக்கு இதில் அக்செப்ட் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு கேலக்ஸி ஆப்பும் உங்களுக்கு இதில் பக்காவாக ஒர்க் ஆகுது. இந்தியாவில் ஸ்னாப்ட்ராகன் 8 எலிட் ஃபார் கேலக்ஸி உங்களுக்கு இந்த சிப்செட் ஃபோல்டபுள் ஃபோனுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்காங்க. இது பிரத்யேகமாக ஃபோல்டபுள் ஃபோனுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் எவ்வளோ மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, எண்டு கேமாக இருந்தாலும் சரி, ஹை எண்ட் கேமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ மல்டி டாஸ்கிங் உங்களுக்கு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக அவ்வளோ ஒரு பக்காவாக உங்களுக்கு அது யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு பஃபர் ஆகாமல், ஒரு பேக்ட்ராப் ஆகாமல், ஆப் விட்டு வெளியில் வராமல் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு பக்காவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட உங்களுக்கு யூஸிங் ரொம்பவும் ஸ்மூத்தாக இருக்கும். மல்டி டாஸ்கிங்க்கு பார்த்திங்கன்னா ஒரு எடிட்டராக இருக்கலாம், ஒரு பார்த்திங்கன்னா ஒரு யூடியூபர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது ப்ரொடெக்டிவாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேப்லெட்டை விட உங்களுக்கு பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் நிறைய வேரியன்ட்ஸ் விட்டுருக்காங்க. 12 GB ரேமு, 256 GB உங்களுக்கு ஸ்டோரேஜோட 1,75,000க்கு ஒரு ஃபோன் விட்டுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வேரியன்ட் நம்பர் 2 பார்த்திங்கன்னா 12 GB ரேமு, 512 GB உங்களுக்கு ஸ்டோரேஜோட 1,87,000 ஒரு ஃபோன் விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்ட் வேரியண்ட் பார்த்திங்கன்னா 16 GB உங்களுக்கு ரேமு, 1 TB ஸ்டோரேஜ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2,11,000க்கு உங்களுக்கு அது விட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ப்ரீ புக் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே சில ஆஃபர் சலுகைகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஜூலை 25 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4400 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்கலாம். போன தடவை என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே தான் கொடுத்துருக்காங்க. சாம்சங் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் லெவல் உங்களுக்கு பெட்டராக இருக்கிறனால கண்டிப்பாக சார்ஜிங் லெவலும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. இது அவங்க சொல்கிறது தான். இருந்தாலுமே நம்ம ஒரு வாட்டி அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் சிலிக்கான் சாமியார். இப்போ தான் நான் சேனல் ஆரம்பித்து செகண்ட் வீடியோஸே போடுறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.